இந்த திருவிளையாடல் புராணம் என்பது மதுரை கூடல் பரமேட்டியாகிய இறைவனுடைய நம்முடைய ஆன்மார்த்த மூர்த்தியாகிய பெருமான் செய்த 8 லீலை 64 லீலைகளை பற்றி பேசக்கூடிய ஆலவாய் மான்மியம் என்கின்ற பகுதி. இது கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய ஈச சங்கீதை என்கின்ற பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. அதில் இருக்கக்கூடிய வடமொழி பகுதியை தான் தமிழ்படுத்தி இவங்க புராணமாக பாடியிருக்கிறார்கள். இந்த திருவிளையாடல் புராணமானது அகத்திய முனிவரால் வெளிப்படுத்தப்பட்டதாக இங்கே காட்டப்படுகிறது. இந்த நூலுடைய தோற்றுவாயில் என்ன இருக்கும் அப்படின்னா, கைலையில் இருக்கக்கூடிய சிவகணங்கள் என்ன நீங்களாம் எடுக்கலையா? கைலையில் எழுந்திருக்கக்கூடிய சிவகணத்தாரெல்லாம் ஒரு நாள் காலையில் அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரிடத்தை பார்த்து, உலகத்தில் முக்தியை தரக்கூடிய தலங்கள் எத்தனையோ இருக்குது, இது எல்லாவற்றிலும் முதன்மையான ஒரு தலத்தை எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதை சொல்லக்கூடிய ஒரு உரையால் அகத்தியராக இருக்க முடியும், அதனால் அகத்தியரை சென்று பாருங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு 1000 கால் மண்டபத்தில் அகத்தியர் எழுந்துட்டு இருக்க அகத்திய பெருமானவே பார்க்குறாங்க. அகத்திய முனிவர்கிட்ட போய் இருக்கிறாங்க, முக்தி தரக்கூடிய முதன்மையான தலம் ஒன்று எங்களுக்கு காட்டுங்கும் பொழுது அது நிச்சயமாக மதுரை ஆகிய ஆலவாய்த்தான். அதுதான் முக்தியை கொடுக்கக்கூடிய கஷேத்திரம். அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய பெருமை அப்படி இருக்குது, அந்த மூர்த்தியினுடைய தீர்த்தத்தினுடைய பெருமை அப்படி இருக்குது, இதனுடைய தலத்தினுடைய பெருமை அப்படி இருக்குன்னெலாம் சொல்லி அகத்தியர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதனால திருநகர் தீர்த்தம் மூர்த்தி அம்மூர்த்தி விளையாட்டாக அர்ச்சனை வினையொன்றியராக 68 படலம் மொத்தம். அதில் 64 படலத்துக்கு 64 லீலைக்கு 64 படலம். அது இல்லாமல் திருநகர் படலம், தீர்த்த படலம், மூர்த்தி படலம், மொத்தம் 67. நிறைவில் அர்ச்சனை படலம் அப்படின்னு சொல்லி கடைசியில் அர்ச்சனை வினை ஒன்றியராக 68 படலங்களாக இந்த புராணம் அமையப்பட்டிருக்கிறது. இது பலவிதமான விளையாட்டுகளை சுவாமி செய்கிறார். அருள் விளையாடல்கள் இதெல்லாம் எதற்காகன்னா, அன்பர்களுக்கு தன்னுடைய பெருமை உணர்த்துவதற்காகவும் அன்பர்களுக்கு எளிவந்த கருணையாளனாக அருளை செய்வதையும் செய்வதற்காக சுவாமி சில விஷயங்களை காரணம் இல்லாமல் கேள்விக்கு இடமில்லாத செய்து காட்டுகிறார். அதனால தான் அந்த லீலை என்று சொல்கின்றோம். அவருடைய விருப்பத்தினால செய்கிறார். இதுக்கு ஒன்றும் காரணத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. இது ஏன் அப்படி செஞ்சாருங்கிறத நம்ம போய் ஆராயவே முடியாது. அதனால லீலை அப்படின்ட்டோம், அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். விளக்கம் புரியுதுங்களா? லீலைனால என்ன அர்த்தம்? அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த கேள்வி கிடமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அப்படிங்கும் பொழுது இதில் நமக்கு திருவிளையாடல் புராணம் மொத்தம் 3 காண்டங்களாக இருக்குது. ஆலவாய் காண்டம், மதுரை காண்டம், கூடற்காண்டம் என்று சொல்லிவிட்டோம். இது இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய புராணம் தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் என்றது. இது திருஆலவாயான காண்டம் என்கின்ற 3வது பகுதியில் இந்த புராணம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தருமிக்கு பொற்கிழி அளித்த செய்தியை அப்பர் சுவாமிகள் தன்னுடைய தாண்டகத்தில் பதிவு பண்ணுறாங்க. நண்பாட்டு சங்க புலவனாய் கழகமேறி தருமிக்கு பொற்கிழி ஈந்தான் அப்படின்னார். இந்த சரித்திரம் தருமி என்கின்ற ஆதிசைவ பிரம்மச்சாரி அவனுக்காக செய்து காட்டப்பட்டது. ஆதிசைவ பிரம்மச்சாரி தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்தே பொருள் கேட்கிறான். இப்போது எப்படி பொருள் கேட்கிறார்னா, அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பாண்டியராஜன், அவனுக்கு பேர் வங்கிய சூடாமணின்னு பேர். இந்த வங்கிய சூடாமணி என்கின்ற பாண்டியனுக்கு இன்னொரு காரண பேர் வருகிறது, செண்பகமாறன், செண்பக பாண்டியன்னு பேர். அது என்ன ஏன் வருதுங்கிறத புராணத்தில் நான் சொல்லிக்கிறேன். அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அந்த சந்தேகத்தை நீக்கக்கூடிய ஒரு கவியை படைக்க வேண்டும். அது புலவர்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஆணை. அந்த கவியை எனக்கு நீங்கள் எழுதி தர வேண்டும் சுவாமி என்று சுக்கநாத பெருமான் இடத்தில் சென்று தருமி விண்ணப்பிக்கிறார். நான் இறைவனும் தான் ஒரு கவியை எழுதி சென்று கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறார். இதை நாம் படத்தில் பார்ப்பது போல் ஆதிசைவர் ஒரு வறியவராகவும் திருமணமாகி குடும்பம் நடத்த கஷ்டப்படுவது போலவும் நாகேஷை காட்டியிருப்பார் டைரக்டர். அப்படி கிடையாது. இங்கே ஆதிசைவராக இருக்கக்கூடிய தருமி ஒரு பிரம்மச்சாரி பிள்ளை. வேத சிவாகமங்களை எல்லாம் படித்து விட்டு சிவபூஜை செய்ய வேண்டும் என்கின்ற வேட்கையோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா திருமணம் செய்யாதவனுக்கு கற்பகத்தை தாண்டி சிவருமானை சென்று தீண்டி வழிபாடு செய்ய உரிமை கிடையாது, ஆச்சாரியத்துவமும் கிடையாது திருமணம் செய்யாதவனுக்கு, இல்லத்தானுக்கு. அதனால் அப்போ திருமணம் செய்து கொள்வதற்கு அந்த காலத்துக்கு பொருள் தேவைப்படும். அப்போ பொருள் வேண்டும் என்பதனால அரசனுடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு கவியை எனக்கு நீங்கள் செய்து தர வேண்டும் என்று இறைவனிடத்தை விண்ணப்பிக்கிறார். இப்போ இறைவன் ஒரு கவியை செய்து தருகிறார். அந்த கவியை சென்று அரசனுடைய கோயிலில் அவர் பாடி காட்டும் பொழுது அங்கே நக்கீரர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமை புலவர் இருக்கிறார். அவர் பொய்யடிமை இல்லா புலவர் என்று பெரிய புராணத்தில் வரக்கூடியவர் தான் அவர். பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் அடியன்னு திருத்தொண்ட தொகையில் வருகிறது. அந்த புலவர்களாக நமக்கு சொல்லப்படுபவர்கள் சங்கப்புலவர்கள். அதில் தலைமையானவர் நக்கீரர், பரணர், கபிலர் என்று சொல்லக்கூடிய 3 பேர். இவங்க 3 பேரில் தலைமையானவர் நக்கீரர்.
அந்த நக்கீரர் அவர் இப்போ அவதரித்த கஷேத்திரம் தான் கீரமங்கலம்னு சொல்கிறாங்க. நேற்று அடியானதுக்கு போயிட்டு இருந்தேன். புதுக்கோட்டை மாவட்டத்து பக்கத்தில், புதுக்கோட்டை பக்கத்தில் ஆவணம்ங்கிற ஊர் பக்கத்தில் கீரமங்கலம்னு இருக்குது. நக்கீரமங்கலம் ஒன்று இருந்ததாகவும் அந்த கோயில் அங்கே ஒரு சுவாமி திருமெய்நின்றநாதர்னு பேர். அந்த ஊர் தான் நக்கீர் அவதரித்ததாக சொல்கிறாங்க. அங்கே நக்கீரருக்கு ஒரு கற்சிலை ஏற்படுத்தி. ஆமாம், பெருசாக 84 அடி உயரத்தில் சாமி ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. அந்த நக்கீரர் சில தடைகளை எழுப்புகிறார். அந்த தடைக்கு அந்த புலவரால் விடை சொல்ல முடியாதனால இறைவனே புலவனாக வந்து அவருக்கு புலவருக்கு வாது செய்கிறார். வாது செய்து நக்கீரரை திருத்துறார். அப்படிங்கிறதோட அந்த தருத்து நிறைவாகி தருமிக்கு அரசன் அறிவித்த அந்த பொற்கிழியை கொடுத்துட வேண்டியது அப்படின்னு முடிவாகுது. அதோட புராணம் நிறைவாகுது. இதைத்தான் நம்ம முழுசாக பார்க்க இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 107 பாடல்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருமிக்கு பொற்கிழி எடுத்த வரலாறுன்னு எடுத்த நேரடியாக படத்தில் அரசவை காட்டுவாங்க, நாகேஷ் வருவார், கஷ்டப்படுவார், அப்புறம் சாமி வந்துடுவார். அப்படி வராது. இங்கே நிறைய எடுத்த உடனே முதல்ல அந்த நாட்டுடைய வர்ணனை, அந்த ராஜா என்ன பண்ணுறான், அவங்க நந்தவனம் அமைக்க போகிற செய்தி, நந்தவனம் அமைச்சதுக்கு பிறகு அங்கே தெண்டல் காட்டு வருவது, அங்கே இளவேனில் காலம் வருவது, அந்த இளமையான காலகட்டத்தில் அரசன் அந்த பூங்காவுக்கு வந்து பொழுது கழிக்க வருவது, அப்பொழுது தான் அவனுக்கு சந்தேகம் ஏற்படுது. இவ்வளோ நீட்டாக படித்ததுக்கு பிறகு தான் அந்த அதுக்காக போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது முழுக்க நிறைய செய்திகள், புதிய செய்திகள் இங்கே பார்க்குறார். அப்போ புராணத்துக்குள்ளே போகலாமா? புராணத்தில் பாட்டு முதல் பாட்டு என்னவா இருக்குன்னா, சொற்குவை தேரும் பாவலர் மேவ தொகுபீடம் அற்குவை கண்டத்து அண்ணல் அளித்தது அறைந்தேமால் தற்குவை தந்தால் உய்குவது என்னும் தருமிக்கு பொற்குவை நல்கும் வண்ணம் எடுத்து புகழகிர்ப்பாம் அப்படிங்கிறது பாட்டு. சொற்குவை தேரும் பாவலர், பாவலர்னா யாரு? புலவர்கள். சொற்குவைனா, குவைனா கூட்டம் அல்லது குழுமையா இருக்கிறது. நிறைய சொற்களை பேசக்கூடியவர்கள் புலவர்கள். அவர்கள் மேவ தொகுபீடம், அவங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கான ஒரு பெரிய சங்கப்பலகை. அது சங்கப்பலகை இட்ட படலம்னு கீழே அந்த புராணம் தான் இருக்கு. அதை சொல்லி அடுத்த புராணத்துக்கு தொற்றுவாய் செய்து கொள்கிறார். அதான் தொகுபீடம், சங்கப்பலகை இட்ட படலம்னு கீழே இருக்கு அந்த புராணம். அது வேற புராணம். அதை சொல்லி முடிச்சுட்டு இப்போ எங்கே வராரு? இப்போ தருமிக்கு பொற்கிழி இழுத்த படலத்தை சொல்ல போறாங்கிறார். அற்குவை கண்டத்து அண்ணல் அளித்தது அறைந்தேமால். அற்குவை கண்டம்னா, அல்னா இருட்டு, அதான் அற்குவை, இருட்டா இருக்கக்கூடிய கண்டம். அண்ணல் சிவபெருமான். அற்குவை கண்டத்து அண்ணல் அளித்தது அறைந்தேமால். அறைந்ததுன்னா சொன்னேன்னு அர்த்தம். இப்போ சொன்னேன், என்ன சொன்னேன்? சங்கத்தாருக்கு பலகையிட்ட படலத்தை சொன்னேன். அடுத்து என்ன சொல்ல போறார்? தற்குவை தந்தால் உய்குவல் என்னும் தருமிக்கு. தற்குவை அப்படிங்கும்போது காசு கொடுத்தா உய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தருமிக்கு பொற்குவை நல்கும் வண்ணம் எடுத்து. தருமிங்கிறவன் புலவர் பேரு. பொற்குவைனா காசு கூட்டமா தரப்போறார், பொற்கிழிய தரப்போறார். வண்ணம் எப்படி கொடுத்தாருங்கிறத சொல்ல போறேன். புகழ இருப்பான, புகழுதல்னா சொல்லுதல்னு அர்த்தம். அதான் தோற்றுவாய். புராணத்தை சொல்லி அந்த நிறைவு பண்ணிட்டு அடுத்த புராணத்துக்கு தோற்றுவாய் பண்ணிக்கிறது. அப்போ என்ன நடக்க போகுது? அப்போ முதல்ல திருவிழா புராணத்தை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு புராணம் நடக்கும் பொழுதும் அழையா எல்லாம் 8 மணிக்கு விட்டா போயிடுவீங்களா, இல்லை சீக்கிரம் விட்டுலாமா? 8 மணிக்கு நடத்தலாமா, இல்லை போயிடுறீங்களான்னு கேட்கணும். எப்படி இருந்தாலும் மழையில் போக முடியாது. குளிருது இல்லை? யாருக்கெல்லாம் குளிருது? எப்போதும் குளிர். குளிர காலத்தில் குளிரணும். 5வது 5 பேதமே 5வது 5 அறிவர் தொழில். சுடுற நேரத்தில் சுடணும். மன்னவர் மன்னன் வங்கிய சூடாமணிமாறன் தன்னவர் ஆகி திகிரியுருட்டும் தென்கூடல் முன்னவர் அன்னம் கண்டறியாத முடிக்கு ஏற்ற பன்மலர் நல்கு நந்தனம் வைக்கும் பணி பூண்டான் அப்படிங்கிறது பாட்டு. மன்னவர் மன்னன் அப்படிதான் என்ன அர்த்தம்? ராஜாவுக்குலாம் சக்கரவர்த்தின்னு அர்த்தம். வெரி குட், சக்கரவர்த்தி. அப்போ சிற்றரசு நிறைய பேர் கீழே இந்த பணி செய்ய இவர் மேல ஒரு குடைக்கு கீழே ஆட்சி செய்யக்கூடிய பேரரசு பாண்டியரா இருக்கார். மன்னவர் மன்னன் பேரு வங்கிய சூடாமணி மாறன். வங்கியம்னா வங்கியம்னா குழல்னு அர்த்தம். பொதுவா நான் சொல்றது குழல். குழல் புல்லாங்குழலுக்கு வங்கியம்னு பேர். சூடாமணிமாறன்னா சூடாமணி அறிந்திருக்கக்கூடியவன் அர்த்தம் வருது.
மாறன்கிறது பாண்டிய ராஜாவை குறிக்கக்கூடிய சொல், பொது சொல். மாறன், செழியன், ஊழியன், தென்னவன் இதெல்லாம் பாண்டிய ராஜாக்கள் கூடிய பொது பெயர்கள். செழியன் பாண்டியனா, சென்னி, அபயன், வளவன், கிள்ளி இதெல்லாம் சோழ ராஜாக்கள் கூடியது. அப்புறம் சேரருக்கு பொறையர் இதெல்லாம் சேரராஜா கூடிய பெயர்கள். தென்னவர் ஆகி, அதெல்லாம் தென்னவர் ஆகி, அதான் பாண்டியராஜன் சொல்லி அப்புறம் திரும்பி தென்னவர் ஆகினு அர்த்தம். தென்னவர்னா பாண்டிய அரசனை குறிக்குது பொதுவா. மாறன்கிறது பாண்டிய மரபை குறிக்குது. தென்னவர்னா பஞ்சவர்னு ஒரு பேர் உண்டு உங்களுக்கு. ஏன்னா பாண்டியராஜாவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 பகுதியாக நாட்டை பிரித்து கொண்டு 5 பாண்டியராஜாக்களை நியமித்து தலைமை பாண்டியராஜா மதுரையிலிருந்து ஆட்சி பண்ணுவார். அவருக்கு தான் தென்னவர்னு பேர். பஞ்சவர் அப்படின்னு குறிப்பாங்க 5 ராஜாக்களுக்கு. அதனால செழியர், செழியணைன்னு சொல்ல மாட்டார். ராஜராஜ சோழனுடைய மெய்க்கிருத்தில பாருங்க, செழியரை தேசுகொள் அப்படின்னு பாடியிருப்பார். செழியர்னா பல பேர்னு அர்த்தம். பாண்டியராஜாக்கள் நிறைய பேர், 5 பேர் பொதுவாக பிரிஞ்சிருப்பான் அண்ணன் தம்பிங்க. அதில் யார் தலையாயனோ அவன் தான் பாண்டிய மகாராஜாவாக இருப்பான். அதனால தென்னவர். தென்னா என்று தில்லையனம் கொட்டோம். தென்னவர்னா பொதுவாக சாமியை குறிக்கும். மணிவாச பெருமான் சாமியை குறிக்கிறார். தென்னவர் ஆகி திகிரி உருட்டும். திகிரி உருட்டு தானே. திகிரினா சக்கரம். என்ன சக்கரம் உருட்டுறாரு? சக்கர தர்ம சக்கரத்தை உருட்டி நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். திகிரினா சக்கரம். அவன் உருண்டிட்டு வரான் இல்லையா, அதனால திகிரி உருட்டும். உருட்டும்னா என்ன அர்த்தம்? உருட்டும்னா என்ன காலம்? நிகழ்காலம். அப்போ ராஜா யாரு? அவர் தான் அரசாட்சியில் இருக்காருன்னு அர்த்தம். இதே போல பெரிய புராணத்தில் திருத்தொண்ட தொகையில் ஒரு குறிப்பு இருக்கு. திருத்தொண்ட தொகையில் நம்ம திருத்தொண்ட தொகையிலையும் தில்லை பதிகத்திலையும் சுந்தரமூர்த்தி சாமியோட காலகட்டத்தில் ஆட்சி பண்ண ராஜா யார் அப்படிங்கிறதுக்கு குறிப்பு இருக்கு. காலத்தை வச்சு காடவருக்கும் கழச்சிங்கன் உரிமையார் பல்லவருக்கும் திரைகொடா மன்னவரை மறுக்கம் செய்யும் அப்படின்னு அந்த இடத்துல பல்லவராஜாவுடைய காலகட்டம்னு சிதம்பரத்தில் பதிவு பண்றார். கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவருவன் கழச்சிங்கன் அடியார்க்கும் அடியன் போடார். காக்கின்றன்னு அர்த்தம். அப்ப காத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப சமகால அரசர் யாருன்னு தெரியுது? கழச்சிங்க நாயனார் அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்றாங்க. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காத்த பெருமான்னா முன்னாடி இருந்தாருன்னு அர்த்தம் ஆகிடும். காக்க போறாருன்னு அர்த்தம் வரப்போறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு அப்ப இருந்தவங்களை தான் பாடாரு. அப்ப காக்கின்ற பெருமானா காத்து கொண்டிருக்கிறார். அப்ப ராஜா யாரு? அதே போல இங்க உருட்டுங்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ் இல்லையா? தென் கூடல் மதுரைக்கு ராஜா. முன்னவர் அன்னம் கண்டறியாத. அந்த ராஜாக்களுக்கு முன்னாடி எத்தனையோ பாண்டிய ராஜாக்கள் ஆட்சி பண்ணியிருக்கான். ஆனா அவன் எவனுமே செய்யாத ஒரு வேலையை இந்த ராஜா செய்ய போறார். என்னது? முடிக்கு ஏற்ற பண்பாளர் நல்கு நந்தானம். முடிக்கு ஏற்றனா இந்த இடத்துல யாருக்கு முடிக்கு சொல்லல, சாமியோட முடிக்குதான். ஏன்னா நாம முடிக்க நம்ம நந்தம் வச்சுக்க போறோம். பெண்கள்லாம் அப்படி வச்சுப்பாங்க. பூச்செடி வச்சா நாளைக்கு பூ வச்சுட்டு போறதா வச்சு யாராவது சாமிக்கு வைக்கணுங்கிறத வைக்கிறாங்க பாருங்க. போதா நம்ம நறுக்கி தலை வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறத பெண்கள் பூ வைப்பாங்க, கெடி வைக்கிறாங்க. ஆனால் ராஜா அப்படி பண்றாங்க. முடிக்கு ஏற்றனா பெருமானுடைய முடிக்கு ஏற்ற பண்பாளர் நல்கு நந்தானம். நந்தனவனம் அப்படிங்கிறது நந்தனம்னா இருக்கு. கூட நந்தனம் இருக்கு இல்லையா? இங்க இருக்கா நந்தனம். வைக்கும் பணி பூண்டான். ஒரு தனி ஒரு நிலத்தை ஒதுக்கி நிறைய பூச்செடிகள்லாம் வச்சு நிறைய உழவார பணியாளர்கள்லாம் வச்சு என்ன பண்றாரு? நந்தனவனம் அமைக்கிறார். அதில் என்னென்ன செடிகள் இருந்தது அதில் லிஸ்ட் பண்றார். மாதவி, பாதிரி, ததகி, கோவில மந்தாரம், ததவிழ் மல்லிகை, முல்லை இளஞ்சி, சடங்கோங்கம், வீதவள் கொன்றை கரந்தை செழுங்கரவீரம் தன் போதவிழ் நந்தி, செருந்திய குருந்தம் புன்னாகம். இந்த புத்தகத்துல செருந்திய கருந்தம்னு இருக்கும். இந்த புத்தகத்துல பாருங்க பாட்டு தப்பா இருக்கும். செருந்திய கயரந்தம்னு இருக்கு பாட்டு. புத்தகம் வச்சிருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா யார் இந்த புத்தகம் எழுதுறீங்களா கையில? செருந்திய குருந்தம் இருக்கா? அப்பனா கரெக்ட். செருந்திய கயரந்தம்னு இதுல இருக்கு, மாத்திக்கணும். செருந்திய குருந்தம்னு மாத்திக்கணும் மாட்டேன். என்னென்ன பூவே? குருந்தம். ஆமா, செருந்தி குருந்தம். மாதவி. மாதவி யாரு? மாதவினா முல்லை. மல்லிகையில ஒரு வகை மாதவி.
பாதிரி பாதிரி புலியூர் அந்த பூ. புலிநக கொன்றைன்னு பேர் அது அதானே இல்லையா? புலிநக கொன்றைன்னா வேற. ஆமாம், தரமா தோணும். ஞாழர் தான் புலிநக கொன்றை. பாதிரி தாதகினா ஆத்தி. ஆத்தி கண்ணுதலில் காட்டாதார் கணபதி. அத்தி வேற ஆத்தி வேற. அத்தி பூக்காது. அத்தி பூத்தா போல வந்திருக்கீங்கிறோம்ல பொதுவாக. அத்தி பூக்கும். பூவா தெரியாது, காம்பு போல தான் இருக்கும். தெரியாது. அதான் ஆத்தி மலர். ஆத்தி மலர் யாருக்கு உரியது? சோழ ராஜாக்களுக்குரியது ஆத்தி மாலை. ஆத்தி மாலை சோழ ராஜாக்களுக்குரியது. சிவருமானுக்கும் ஆத்திச்சூடின்னு தான் பேரு. ஆத்திச்சூடி அமர்ந்தானே ஏத்தி ஏத்தி நாம் தொழுவோம்னு பாடினதுனாலதான் அந்த நூலுக்கே ஆத்திச்சூடினே பேரு. தான் கண்ணுதலில் காட்டாதார் கணபதி திறத்தின் வண்ணமலர் ஆத்தி என்று இருக்கின்றோம். ஆத்தி தான் பூக்கும். இது திருவாத்திம்பாங்க. மரியாதை கொடுத்த செங்காட்டங்குடினால அதே திருவாச்சின்னு ஆயிட்டு. திருவாச்சிங்கிறாங்க. இப்போ இந்த திருவாச்சின்னு சின்ன, அதாவது தூங்கு மூஞ்சி இலை போல தான் இருக்கும். அது இருக்கா? இப்படி இலை ஒட்டிட்டு இருக்கும். அது வந்து துவையல் அரைச்சி சாப்பிட்டா புளி பூண்டெல்லாம் வச்சு ஆத்தி இலைய திருவாச்சி இலை துவையல் வச்சுட்டு நல்லா வாசனையாக இருக்கும். திரு ஆத்தி. கோவிலம் வெல்வம். மந்தாரம் புஷ்பனா என்னது? தனி மலர் தெரியல. தாதவிழ்னா பூவா? செயல் அது. தாது அவிழ்கின்றதாகிய மல்லிகைன்னு அர்த்தம். மல்லிகைக்கு எத்தனை இதழ் இருக்கும்? 5, 7, 8 எண்ணிதழ் மல்லிகை பெரியவரானத்தில் இருக்குது. 8 இதழ் இருக்கும் மல்லிகையில். கூடவும் இருக்கலாம். ஏன் சார் கூட இருக்குன்னு என்ன கேட்காதீங்க. பொதுவாக மல்லிகைனா 8 இருக்கணும். மல்லிகை. இளஞ்சினா மகிழம் பூ. இளஞ்சி மன்றம்னு ஒன்று இருந்ததாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பு இருக்கு. இளஞ்சி மன்றம் அது கலைஞர் வந்து கட்டினார் பின்னாடி. இப்பயும் இருக்கு இளஞ்சி மன்றம். நம்ம பூம்பாறு மணினா இருக்கும். எல்லாம் அங்கே போகிற காதலர்கள்லாம் கிறுக்கி வச்சுருப்பாங்க. நீச்சல் குளத்தெல்லாம் பாழ்படுத்தி வச்சுருப்பாங்க. இளஞ்சி மன்றம் வச்சாது. இளஞ்சினா மகிழ். பொதுவாக மன்றம்னாலே மரத்தடின்னு தான் அர்த்தாங்க. பொதுவாக இந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. இளஞ்சி தடங்கோங்கம். கோங்கம்னா கோங்கு ஒரு வகை பூ மரம். தடம்னா அகன்ற பூர்த்துக்குன்னு அர்த்தம். தடந்த அகன்றது. கொங்கமே குரவமே கொன்றையம் பாதிரி அப்படின்னு பாடுறாரு ஞானசம்பந்தர் காலகத்தியில். வி தவள் கொன்றை. அதனா வி தவள். வீணா பூ. வீணாலே பூ. தவள் பூ தவழ்ந்திருக்கக்கூடிய கொன்றை சரக்கொன்றை. கரந்தை. கரந்தைனா விஷ்ணு கிராந்தியா? திருநீற்று பச்சலை தானே? இல்லை, அது கரந்தைங்கிறது இந்த வாடாமல்லி அது மாதிரி. மெரூன் கலர் இருக்கும், வெள்ளை கலர். சிவகரந்தை விஷ்ணு கரந்தை. செழுங்கரவீரம். கரவீரம்னா முல்லைப்பூ தான். கரவீரம்னா அரளிப்பூ. கரவீரம்னா அரளி. கரவீரம்னா வேற என்ன பொருள்? திருவாரூர் நீடாமங்கலம் பக்கத்தில் கரவீரம்னு ஒரு பாடல் பட்ட தலைமை இருக்குது நம்மளுக்கு. கரவீரம் தேவார பாடல் பட்டம். ஏன் அது கரவீரம்னு பேர்? கழுத வழிபட்டது. கரவீரம்னா கழுத வழிபட்டது. இந்த இடத்துல கரவீரம்னா அரளிப்பூ. கழுத வழிபட்ட தலம் கரவீரம். கரவீரம் தன் போதவிழ் நந்தி. போதவிழ் நந்தி பூக்கக்கூடிய குளுமையான பூ. நந்தியாவட்டம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பூக்கள்ல முதன்மையான பிரதானமான பூ நந்தியாவட்டம் தான். ரொம்ப மகிழ்வார் சாமி நந்தியாவட்டத்துக்கு. அப்புறம் சாமி நந்திவட்ட திங்கள் கன்னியான்னு பாடுறாங்க. அப்புறம் சாமி நந்திவட்ட திங்கள் கன்னியான். ரொம்ப சாஃப்டான பூ, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும், நிறைய பூக்கும், நல்ல பூ. சாமிக்கு ரொம்ப பிரியமான பூ. ஒத்த நந்தியாவட்டம் தான் சிறப்பு. பொதுவாக இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப தெரியாது. அதுமாதிரி சாமி பிடிச்சது பவழமல்லி பூ, ரொம்ப பிரியமானது சாமி.
பவழமல்லி பறிக்க முடியாது, என்ன பண்ணணும், கீழே துணியை விரிச்சு வச்சிடணும், அதில் போட்டுடும். அது மாதிரி கவுச்சடிக்கிற மாதிரி வாடாடியும். அதான் மாதிரி கவுச்சடிக்க ஒரு பக்கம், அந்த பக்கம் மாணவர் கவுச்சடிக்கிற மாதிரி ஒரு அது பவழமல்லின்னு தெரிஞ்சுக்கலாம். கவுச்சனா என்ன, நம்ம கடிக்கிற அந்த தண்ணி கவுச்சு அந்த கவுச்சா, அது ஒரு மாதிரி இருக்கும், வீச்சமாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். அது மல்லி தான், ஆனால் கீழே காம்பு மட்டும் பவழ கலரில் இருக்கும். பறிக்க முடியாது, அதை கட்டவும் முடியாது, கோத்து தான் போடணும். சாமி அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம். போதாவில் நந்தி செருந்தி, செருந்திங்கிறது சிவப்பு கடலில் போகக்கூடிய ஒரு வகை கோரப்பூங்கிறாங்க. செருந்தி செம்பொன் மலரும் இதுவோ திருவாரூர் அப்படின்னு பாடார். பொருந்தி திருமூலட்டானமே இருந்தீர். செருந்தி குருந்தம், குருந்தங்கிறது ஒரு வைப்பூ தான். கார்த்திகை, அதான் கார்த்திகை பூ. கார்த்திகை தானே செங்காந்தல், அதான் கார்த்திகை பூங்கிறது, செங்காந்தல் அதான் செருந்தியா. குருந்தம் புன்னாகம், புன்னாகம்னா என்னது, நாகம், புண்ணப்பூ தான் புன்னாகமா. புன்னாக வராலின்னு ஒரு ராகம் இருக்கு தெரியுமா, பாம்பு வருது அதான் புன்னாக வராலி. சாமி ரொம்ப பிடிச்ச ராகம் அதுவும் புன்னாகம். முண்டக மென்கடி நீலம் முதற் பழமுப்போதும் என் திசையும் கமழும் படி நந்தானம் எங்கும் தேன் உண்டிசை வண்டு படிந்து முரண்டிட உண்டாக்கி வண்டிமிர் சண்பக நந்தனம் தனி வைத்த ஆனால் அப்படிங்கிறது பாட்டு. இவ்வளோ தனியாக எல்லா பூக்களும் சேர்த்து இப்படி தனியாக வச்சுருக்கான். சண்பக பூக்கு மட்டும் தனியாக ஒரு நந்தனம் வச்சுருக்கான், சண்பக மரங்களாக கலப்புறான். சண்பகப்பூ சிவபெருமானுக்கு உரியது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு, சிவபெருமானுக்கு கிடையாதுன்னு ஒரு கருத்து உண்டு, ரெண்டு கருத்து உண்டு. சண்பகப்பூ சாமி கிடையாதுன்னு உண்டு. அப்புறம் சில வரம் கொடுத்ததுனால சாமி விரும்பி சூடிக்கிறாங்க சண்பகப்பூவை, சிவபுராணத்தில் வருது. சண்பகப்பூ யாருக்கு உரியது, ரொம்ப பிரியமானது யாருன்னா பைரவமூர்த்திக்கு சண்பகப்பூ தான் ரொம்ப பிரியமானது. பைரவருடைய சாநித்தியத்தை குறிக்கிறது சண்பகப்பூ தான். சண்பகப்பூ வாடை அடித்ததுனால எங்கள் பைரவர் இருக்க ஆரம்பிக்கும். அதனால தான் திருச்செங்காட்டங்குடிக்கு பின்னாடி போகிறார் சேத்திரக்கோவை பாடிய, சேத்திர வெண்பா பாடிய ஐயடிகள் காடவர் கொண்டாயனார். அங்கே போய் நீங்கள் நம்முடைய திருத்தொண்ட நாயனாருக்கு காட்சி கொடுத்த இந்த காட்சி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறார், நம்முடைய கோயிலை திருப்பணி பண்ணு, உமக்கு சித்திரை திருவாதிரை அன்னைக்கு சண்முகப்பூ மனம் கமழ காட்சி கொடுப்போம்னு சாமி சொன்னார். அதுதான் சித்திரை திருவாதிரை அன்னைக்கு சண்முகப்பூ திருவிழான்னு கொண்டாடுறாங்க. அன்னைக்கு மட்டும்தான் உத்திராபதியார் வளமாக வருவார் கோயிலை, 4 வீதி வளம் அன்னைக்கு மட்டும்தான். மிச்ச நாள்லாம் இப்படியே தெற்கு வழியாக போயிட்டு திரும்பி தெற்கு வழியாக வந்துடுவார். அப்போ முண்டக மென் கடி, முண்டகம்னா என்ன, தாமரை, கடினா வாசனை, நீலம் நீலோத்பலம்னு வச்சுக்கலாம். அந்த இது லீலப்பூ எல்லாமே வச்சுக்கிட்டு தான், தங்கப்பூ ரெண்டு இருக்குமே நீளத்தில். நீலோத்பலம்ங்கிறது அரளிப்பூ, அல்லிப்பூ தானே. ஆக்சுவலாக நீலோத்பலம்னா நீல கலர் கிடையாது. அது நீலோத்பலம்ங்கிறதுக்கு என்ன பேர்னா செங்கழி நீர்னு பேர் தமிழில். செங்கழி நீர் பூ தான் நீலோத்பலம் நம்ம சொல்கிறோம். நீலோத்பலம் நீளமாக இருக்காது, ஆக்சுவலாக அது செங்கழி நீர் தான் பார்த்தா இருக்கும். உட்பலம்னா அள்ளின்னு இருக்கும். நீளம் முதற் பல முப்போதும் எண்டிசையும், இப்படியாக இருக்கக்கூடிய பலவிதமான பூக்கள். பூக்கள் எத்தனை வகைங்கிறத பெரிய புராணத்தில் பார்க்குறோம். கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நீலப்பூ. கோட்டுப்பூனா மரம். இப்போ சண்பகம், கொன்றை இதெல்லாம் கோட்டுப்பூ, கிளையில் விளையிறது. ஞானசம்பந்தர் தவம் முயல்வார் மலர்பறிப்ப தாழவிடு கொம்புதைப்பு கொக்கின் காய்கள் அப்படின்னு பாடார். திரு கழுமலம் பேராக்குறிச்சி தேவாரம். இது எப்படி பூ பறிக்கிறாங்க அன்பர்கள் அப்படிங்கிற சொல்றார். தவம் முயல்வார் மலர் பறிப்ப, எப்படி மலர் பறிப்பாங்க, ஒசக்க இருக்கு செடி நிறைய பூத்துருக்கு, அப்போ என்ன பண்ணணும், கிளைய வளைச்சிக்கணும். வளைச்சிக்கிட்டு பூவை பறிச்சுட்டு என்ன பண்ணுவோம், கிளைய விடுவோம். தாழ விடு கொம்பு உதைப்ப, அந்த கொம்பு வேகமாக திரும்பி திசையோட போதில் பக்கத்தில் இருக்க மாமரத்தில் மோதுது. மாமரத்துடைய காய்கள்லாம் அறுத்துக்கிட்டு எட்ட போய் எரியுது. அது என்ன பண்ணுது, அங்கே ஒரு குளத்தில் விழுது. அந்த குளத்தில் அன்னப்பறவைகள்லாம் நீந்திக்கிட்டு இருக்கு. ஆக யாரோ நம்மளை கல்லால் அடிக்கிறான் போடுதுன்னு கவனறி கல்போல் என நினைத்து கரை சேரும் கழுமலம் என்னார். இப்படி அற்புதமாக காட்சிப்படுத்தாங்க. தவம் முயல்வார்னார் சிவபூஜை பண்ணுறவங்கள. தவம் முயல்வார் மலர் பறிப்ப தாழவிடு கொம்புதைப்ப தேவாரம், அற்புதமான தேவாரம் அது. அப்போ முண்டக மென்கடி நீளம் முதற் பல முப்போதும் எண்டிசையும் கமழும்படி, இப்படியாக 8 திசைகளும் வீச
நந்தானம் எங்கும் தேன் உண்டு. அந்த நந்தனக்கு முழுக்க என்ன பண்ணுது, பூ வச்சுன்னா என்ன வந்துடும், பூச்சிகள் தேன் ஈ வந்துடும். அது ஈ கிடையாது, வண்டு கிடையாது, ஈ. உண்டிசை வண்டு படிந்துனா தேன்லேயே குளிக்குதுன்னு அர்த்தம். தேன்லேயே மூழ்கி விளையாடுது, அதெல்லாம் உயிர்வுண வரிச்சு. தேனில் ஈ மூழ்கினா என்ன ஆகும், ஈ போய் சேர வேண்டியதான். வண்டு படித்து முரண்டுதான் என்ன பண்ணுது, பாட்டு பாடுது. அப்படி உண்டாக்கி வண்டிமிர் சண்பகநந்தனமும் தனி வைத்தானால், தனியா ஒரு சண்பகப்பூ நந்தனமும் வச்சிருக்காங்க. பொத்திடு நுண்ணிடை மங்கள மங்கையர் பொன் பூண்டார் ஒத்தழு சண்பக மொய்த்தவர் உம்பர் உடைத்து எங்கும் வைத்திடு நந்தன வாசம் விழுங்கி மனம் கான்று பைத்து மலர்ந்தன கண்டு மகிழ்ந்த பரித்தேரான் அப்படின்னாரு. பரித்தேரான்னா குதிரை வண்டியில வரக்கூடிய ராஜான்னு அர்த்தம். அவன் இந்த நந்தவனங்கள்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்கிறது பாட்டு. நந்தவனம்லாம் எப்படி இருக்கு, செம்பப்பூ மரம் ஒன்று எப்படி இருக்கா, ஒரு லேடி மாரி இருக்கான் பார்க்கறதுக்கு. பொய்த்தீடு நுண்ணியடை, பொய்த்துனா பொய்யா இருக்கக்கூடிய இல்லாத மாதிரி. நுண்ணியடை மங்கள மங்கையர், பெண் மங்களமுடையவளா இருக்கணும். பொன் பூண்டார், அவ தங்கணத்தை அணிஞ்சிருக்கிறது மாதிரி அங்கங்க மஞ்சள் கலர்ல பூ பூத்திருக்கு. ஒத்தழு சண்பக மொய்த்தவர் தானே, உம்பரடைந்தெங்கும் அப்படி நடத்துறக்கு. இப்போ நிறைய ட்ரீஸ்லாம் வச்சு ஒருத்தவங்களை காட்டுறாங்களா, அந்த மாதிரி அப்போவே அவங்க பார்த்துருக்காங்க. மொய்த்தவர் உம்பர் உடைந்தெங்கும் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. உம்பர்னா தேவலோகம், தேவலோகத்துக்கு வாசனை அடிக்குதுன்னு வச்சுக்கலாமா? இந்த இடத்துல சரியா விடங்கல, அது என்ன பாட்டு என்ன எழுதுகாருன்னு. மொய்த்து அரும்பு உடைத்து, ஓ கரெக்ட் புரிஞ்சிருச்சு, இப்போ கிடைச்சிருச்சு. மொய்த்து அரும்பு உடைந்து எங்கும், அரும்பு உடைந்தனா பூ பூக்குதுன்னு அர்த்தம். வைத்திடு நந்தன வாசம் விழுங்கி மனங்கான்று, அந்த வாசனையை உணர்ந்து கொண்டு பைத்து மலர்ந்தன கண்டும் மகிழ்ந்து பரித்தாரான். அவன் பரித்தாரன் ஆகிய குதிரை வண்டியில் வரக்கூடிய ராஜா சந்தோஷம் அடைந்தான்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணா, பூஜையோட நிறைவு பண்ணிடுவோம். நந்தனம் வச்சு என்ன பண்ணணும், அடுத்தது பூஜை பண்ணணும் இல்லையா? செருக்கிய வண்டு விழா மலர் கொய்து தெரிந்து ஆய்ந்து நெருக்கிய இண்டை நிறைத்துடை தொங்கல் நெடுந்தாமம் மறுக்கிலர் கண்ணி தொடுத்து அணிவித்து வணங்கார் ஊர் சுருக்கிய கண்ணுதலார் திருமேனிக்கு கவின் செய்தான். திருமேனி கவின் செய்தான் பாடு. கவின்னா அழகுன்னு அர்த்தம். செருக்கிய வண்டு விழா மலர் கொய்துன்னா வண்டு தொடாத பூக்கள் தான். வண்டு வந்துடும் கண்டிப்பா, ஆனால் வண்டு வர்றதுக்கு முன்னாடி நாம போய் பறிச்சிடணும். இப்படி தான் யோகாமி ஆண்டார் பறிச்சாருன்னு இருக்கும். அப்போதான் காலைல 3 மணிக்கு போனால் தான் வண்டு வராது. நம்ம காலைல 8 மணிக்கு தூங்கி ஏஞ்சி போனோம்னா அதுக்குள்ளே வந்து தேன்லாம் எடுத்துரும். அது இப்போ தேன்லாம் எங்கே இருக்குமா, திருப்பூர் கர்ப்பகிரகத்தில் தான் இருக்குமா தேனி பூச்சிலாம். ஏன்னா அங்கே தானே தேன், இப்போ பூவெல்லாம் பறிச்சு போய் அங்கே போட்டால் சாமி முடியல இருந்ததுன்னா இப்போ தேன் எங்கேருந்து இருக்கிறது இப்போ, அதனால் அங்கே தான் போய் எடுக்கணும்னு அங்கே தான் எடுக்குதுங்கிறார் தேக்காரர். அப்போ செருக்கிய வண்டு விழா மலர் கொய்து, அதில் எது நல்ல பூன்னு தெரித்து ஆராய்ந்து நெருக்கிய இண்டை, ரொம்ப நெருக்கமாக இண்டை கட்டுறார். இண்டைனா எப்படி கட்டணும், இண்டை எப்படி கட்டணும், நெருக்கமாக கட்டணுமா, வேற எப்படி கட்டணும்? செருக்கியனா முத வரி, நெருக்கியதான் 2வது வரி. மேல இந்த உரையில நெருக்கம் தான் இருக்கு, செருக்கியனா தப்பு. அந்த இடத்துல நெருக்கமா கட்டினதுதான். இண்டை எப்படி கட்டணும், என்ன சார் இப்படி கேட்டா அப்படி சார் பண்றதுன்னா, அதான் நெருக்கமா கட்டணும் தெரியுதா, எல்லாத்தையும் நெருக்கமா தான் கட்டணும், இடவிட்டா கட்டணும். தொண்டர் 5 களிரும் அடக்கி சுரும்பார் மலர் கொண்டு இண்டை கட்டி அப்படிங்கிறார் ஞானசம்பந்தர். இண்டை கட்டும் போது நமக்கு, அதான் இண்டனா பூ கட்டும் போது 5 புலன்களை அடக்கி கொண்டு கட்டுறோங்கிறார். நெருக்கிய இண்டை நிறைத்தொடைனா நிறைய மாலை, தொங்கல் நெடுந்தாமம், இதெல்லாமே பல வகை மாலைகள். தொங்கல்னால தொங்குறது, நெடுந்தாமம்னா நீட்டு மாலை. தொங்கல் அப்படிங்கிறது முடி போடாம இருக்கு, கண்ணிங்கிறது அடியில முடி போட்டு. மாலைனா முடிச்சிடுறது, பெண்களுக்குரியது மாலை, ஆண்களுக்குரிய மாலை. ஆமா, பொங்கலுக்குரிய ஆண்களுக்குரியது தொடை, அது தொங்கல் அப்படிம்பாங்க. அப்போ நெடுந்தாமம்னா நீட்டு மாலைன்னு அர்த்தம். மறுக்கிளர் கண்ணி, கண்ணினா சின்ன சின்னது கையில போட்டுக்கிறது காலில் போடுறதுலாம் கண்ணின்னு அர்த்தம். மறுனா
மறுக்கிளர். மருணா என்ன? வாசனை. மருணா வாசனை. மருணா வாசனை. மறுக்கிளர். எங்கள் சிவனார் கோயில் அம்பாள் பேர் மறுவார் குழலி. தேவாரமே மறுவார் குழலின்னு தான் தொடங்குது. மறுக்கிளர் கண்ணி தொடுத்து அணிவித்து வணங்கார் ஊர். யார் வணங்கவில்லையோ அந்த பயலோட ஊர் சுருக்கியன கொளுத்தினார். முப்புறத்தை சமகாரம் பண்ணார். கண்ணுதலார் திருமேனி கவின் செய்தான். இந்த பெருமானுடைய திருமேனிக்கு கவின் செய்தான். இந்த கண்ணுதலார் யாரு? யாரு? சிவபெருமான் தான். எந்த சாமி? சொக்கநாத சாமி. அவருக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு பூஜை. மிச்சம் உள்ளதெல்லாம் நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் என்று சொல்லி நிறைய கருக்கிய கண்ணுதலார்னு வருது இதில். கருக்கினா கரெக்டு. குறுக்கினாலும் கருக்கினாலும் கரெக்டு தான். கருக்கினா கொளுத்தினார் கரெக்டாக இருக்கு. ஏகப்பட்ட தப்பு இருக்கு பாட்டில். நிறைய பண்ணிவிடும். மூர்த்தி எல்லாம் மழையங்கள் மோனகுரு வழியல் வார்த்தை என்ற மழை அன்பர் வழி பெற ஆரம்பிச்சிருந்தோம். மழை விட்டோன்னே போங்க, நினையாதீங்க. ரெயின் கோட்டு எல்லாம் இருந்ததுன்னா அதை போட்டுட்டு போங்க. அப்படிலாம் ஆட்டோ வச்சுட்டு போங்க. மழை விட்டு நம்ம நினையாம போங்க. அப்புறமேட்டு சரி பிடிச்சிட்டு இவர் தான் மழை நாளில் கிளாஸ் வச்சாரு அப்படின்னு போய் டிடிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க.